ஹாப்பி நியூ இயர். 2025 உங்களுக்கு நிறையா எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி, நான் தெரிஞ்ச மாதிரியே பில்டப் கொடுக்குறேன். ஸோ அந்த எக்ஸாம்லாம் எந்தெந்த டேட்டில் எப்போ வருது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி, பேங்க்குக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காமிக்க போகிற எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம ஆப்பில் வந்து மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கோர்ஸ் இருக்குது, நமக்கு புக்ஸுமே இருக்குது. அந்த புக்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எஸ்பிஐ பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ. இந்த ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓக்கு கீழே தான் உங்களுக்கு வந்து இந்த இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் பேங்க், வீட்டு பக்கம் நீங்கள் பார்க்குற அந்த பேங்க் ஆஃப் பரோடா, எல்லா பேங்க்குமே உங்களுக்கு கீழே வரும். ஆர்ஆர்பிங்கிறது ரீஜினல் ரூரல் பேங்க், அது கிராமப்புற வங்கி. அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்பிஐ தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எஸ்பிஐ கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. இது போக உங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்ஐசியுமே உங்களுக்கு இந்த வருஷம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ பிஓ வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ஜான்வரியில் வரப்போகுது. ஸ்டில் இதுக்குமே உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்குது, ஆல்ரெடி வந்துருச்சு, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி கிளர்க் ஜூலையில் வரும், ஆர்ஆர்பி பிஓ ஜூலையில் வரும், ஐபிபிஎஸ் கிளர்க் அக்டோபரில் வரும், ஐபிபிஎஸ் பிஓவுமே அக்டோபரில் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சியில் வந்து இது எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எஸ்சியில் வந்து உங்களுக்கு சிஜிஎல், சிஹெச்எல், எம்டிஎஸ், அது போக எஸ்ஐ போலீஸ் இதுவுமே உங்களுக்கு நடத்துவாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎலுக்கு குவாலிஃபிகேஷன் டிகிரி, அதே மாதிரி சிஹெச்எஸ்எலுக்கு 12th முடிச்சிருந்தா போதும், எம்டிஎஸோட குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருந்தாலே போதும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிஜிஎலுக்கு ஜூனில் வரும், சிஹெச்எஸ்எல் வந்து ஜூலையில் ஆகஸ்ட்டில் வரும், எம்டிஎஸ் செப்டம்பர் இல்லைனா அக்டோபர், வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். இது போக வந்து எஸ்ஐயில் வந்து இந்த போலீஸ் எக்ஸாம், ஹவால்தார் போஸ்டிங் அப்படிலாம் போடுவாங்க. ஸோ எல்லா எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வரவுக்குமே நான் திரும்பவுமே வீடியோ போடுவேன், அதுக்கு தான் உங்களை ஃபாலோ பண்ணி வைக்க சொல்கிறேன். ஸோ எப்படி இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரயில்வேயில் வந்து நிறையா எக்ஸாம்ஸ் வந்துச்சோ, இனிமேல் வருஷம் ரயில்வேயில் வந்து எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே பேட்டர்னில் உங்களுக்கு ஏஎல்பி, ஆர்ஆர்பி என்டிபிசி, ஆர்ஆர்பி ஜேஇ, ஆர்ஆர்பியோட குரூப் டியுமே இந்த வருஷத்தில் அவங்க சொன்ன டேட்லலாம் வரப்போகுது. இது போக ஃபைனலாக நம்ம டிஎன்பிசி கேலண்டர்லையுமே உங்களுக்கு குரூப் 4 இந்த வருஷம் வரும், அதாவது உங்களுக்கு ஜூலையில் வரும். குரூப் 2 வந்து உங்களுக்கு செப்டம்பர் 28 வரும், குரூப் 2ஏமே 28/9 வரும், குரூப் 1 ஜூனில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக வந்து உங்களுக்கு சில நேவி, ஆர்மி, அது போக உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம்ஸுமே வரும். ஸோ எந்த எக்ஸாம் வந்தாலுமே நம்ம கனிஷ் மேக்ஸ் சேனலில் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுருவேன், உடனே நான் வீடியோ வந்துடுவேன். ஸோ அதுக்கு தான் நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வைக்க சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்க 2025 வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துவாங்க, நான் கவர்மெண்ட் ஜாப் போவேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து வெயிட்டாக போடுங்க. இப்போ நம்ம காமிச்ச எல்லா எக்ஸாமுக்குமே டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ரயில்வே, எஸ்எஸ்சிக்குமே சிலபஸ் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் வந்து காமன் தான். அதில் மேக்ஸ் ரீசனிங் வந்து எல்லா எக்ஸாம்ஸுக்கும் காமனாக இருக்கும். நான் அதுக்கு தான் முதலே சொன்னேன், நம்ம கனிஷ் மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கும், பேங்க்குக்கும், ரயில்வேக்கும், டிஎன்பிஎஸ்சிக்கும் நம்மள்ட்ட மேக்ஸ் புக் அண்ட் ரீசனிங் புக் இருக்குது. அதுவுமே கீழே இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இயர், இந்த நியூ இயர் உங்களோட நியூ இயராக அமையும். கண்டிப்பாக நம்ம 2025 ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போகணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து ரெசல்யூஷன் டேக்கன் அப்படிங்கிறது ஒரு கமெண்டை போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதுமாதிரி 2025 வந்து கிளியர் பண்ணுவீங்க. போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் எப்போயுமே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் வந்தால் உங்களுக்கு உடனே கொடுத்துருவேன். எனக்காக ஒன்றே வந்து பண்ணுங்கள், இந்த நியூ இயர் கிஃப்டாக நம்ம கனிஷ் மேக்ஸ் வந்து ஃபேவரட் எஜுகேஷனல் சேனல் பிளாக் ஷீப் அவார்டுக்கு நாமினேட் ஆகிருக்கு. லிங்க் பயோவில் கொடுக்குறேன். ஸோ பார்க்குற எல்லாருமே ஓட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்குமே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்மளுமே நிறையா கண்டென்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஒரு என்னவாக இருக்கும், ஒரு உந்துகோலாக இருக்கும்.